ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், இது வந்து ஒரு கஞ்சி மிக்ஸு தான். இது வந்து நமக்கு கண்ணமங்கலத்துலேருந்து ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. இது வந்து எல்லா வகையான நோய்களுக்கும் இது வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்குது. இது வந்து கஞ்சி போட்டு குடிக்கலாம். அந்த கஞ்சி மிக்ஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இட்லி, ஊத்தாப்பம், தோசை எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். கஞ்சியில் காய்கறி போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அனைத்து வகையான அரிசிகளும் இதில் கலந்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சுகருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மிக்ஸு. இவரோட ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையாக இருந்தால் இதை வாங்கிக்கோங்க. செம்ம அருமையாக இருக்குது. அவரோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் இவரோட கஞ்சி மிக்ஸை வாங்கி நீங்களும் பயனடைஞ்சு பாருங்கள். சாப்பிட்லாம். பாய். சொல்லுங்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காட்டியானம் காலை பனி நேரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் கதிர் உருளுது. இன்னும் ஒரு 15-20 நாளுக்குள்ளே கதிர் வந்துடும். பலருடைய சக்கரை நோயை தீர்க்கிற வல்லமை பெற்றது. இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக வளர்த்தி இல்லாமல் லேட்டாக நட்டதுனால குறைவாக வளர்க்குது. நம்ம ஆடி 18 ஆனி மாதம் நட்டு இருந்தோம்னா ஒரு ஏனை மறைச்சாலும் அந்த ஹைட்டு வளர்ந்துருக்கும். ஒரு ஏனை உள்ளே போனாலும் தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு வளமான பயிர். நம்ம ரொம்ப நாள்பட்டு நட்டதுனால வளர்த்தி ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் நமக்கு நட்டம் வராது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை சம்பா ஒரு 6 ஹைட்டு வளர்ந்துருக்கு. இந்த வாட்டி பருவம் கொஞ்சம் லேட்டாக நட்டதுனால, மழைக்கு பயந்து அதிகமாக மழை வந்துச்சுன்னா சாஞ்சிருன்னு சொல்லிட்டு லேட்டாக நட்டதுனால நமக்கு 6 ஹைட்டு தான் வளர்ந்துருக்குது. இல்லைன்னா இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கும். நம்முடைய நெல் தான் 3 ஏக்கர் நட்டுருக்குறோம். சக்கரை நோய்க்கு எல்லாம் நம்ம கஞ்சி மிக்ஸில் வந்து கலக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். எல்லாம் கொலீக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம பயிர் வைக்கிறோம். நான் ஒரு 10 ஏக்கர் பயிர் வைக்கிறேன். நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆளும் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு பண்ணுறாங்க. என்னை சார்ந்து பயிரிடுவாங்க. கஞ்சி மிக்ஸில் கலக்கிறோம் இந்த அரிசியை. சக்கரை நோய்க்கு எல்லா நோய்க்கும் நம்ம இந்த கஞ்சி மிக்ஸை கலந்து கொடுக்குறோம். பயன்படுத்திக்கிங்க. தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மா சுரேஷ் 9360675972. வணக்கம். எல்லாம் அருமையாக இருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இது கஞ்சி மிக்ஸு கலக்கிறத பற்றின ரிப்போர்ட்டுங்க. கலக்கிறது எப்படிங்கிறத போடுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கருங்குருவை போட்டிருக்கிறோம். கண்ணமழகி, இது அன்னமழகி, இது வந்து கொத்தமல்லி சம்பா. இது நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து அரிசி வந்து கிட்னி ஃபெயிலியரு, சக்கரை நோய்க்கு, பிபி, மற்ற எந்த நோய்க்காக இருந்தாலும், தைராய்டு, இந்த மாதிரி நோய்களும் மருத்துவம் செய்துக்கிட்டே இந்த உணவை பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கணும். எப்படி நம்மாழ்வார் இயற்கை விவசாயத்தை மீட்டு எடுத்தாரோ அதே போல் வீடுகளில் உணவு பழக்க வழக்கத்தை மீட்டு எடுக்கிறது மிக பிரதானமானது. கருங்குருவை அரிசியை நீங்கள் எல்லா நோய்க்கும் கொடுக்கலாம். தோல் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, வெண்குஷ்டம் வந்திருக்கிறவங்க, புள்ளியாக வெண்குஷ்டம் வரும், அவங்கெல்லாம் மருத்துவம் செய்துக்கிட்டே இந்த கருங்குருவை அரிசி 6 மாதம் 1 வருடம் 2 வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக வியாதிக்கு ஏற்றபடி சாப்பிட்டாங்கன்னா அருமையாக வேலை செய்யும். கொத்தமல்லி சம்பா, தனியாவுக்குள்ளே இருக்கிற என்ன சத்து, அந்த சத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் கேட்கும். அடுத்து போடுங்க. அது இல்லாமல் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க, குழந்தையின்மை உள்ளவங்க, அடிக்கடிக்கு அபார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க, 3 மாதம் 4 மாதம்னா அபார்ட் ஆகிடுது, எங்களுக்கு குழந்தை வந்து அபார்ட் ஆகிறது அப்படிங்கிறவங்க இந்த அரிசி கஞ்சியை தொடர்ச்சியாக வந்து 2 வேளையும் கஞ்சி குடிக்கணும். அப்படி கஞ்சி குடித்தாங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் மாதிரி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. வாய் திறந்துக்கும், கர்ப்பப்பை வாய் திறக்கும்.
அப்படி இது சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வைத்தியர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மருத்துவத்தை செய்துட்டு வந்தீங்கன்னா அப்படி அவங்களுக்கு அது பலிக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி கஸ்டமர்களும் நம்ம கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இந்த அரிசி பூங்கார், கருங்குருவை, செட்டிநாட்டு கருப்பு கவுனி அதை சேர்த்து கொடுக்கணும். அது 2 வேளையும் சாப்பிடணும். சில பத்தியங்கள் இருக்கணும். கருப்பு கவுனி, செட்டிநாட்டு கருப்பு கவுனி, ஒரிஜினல் செட்டிநாட்டு கருப்பு கவுனி சர்க்கரை நோய்க்கு, பிபி, சர்க்கரையை வந்து வேகமாக குறைக்கும் தன்மை கொண்டது. எல்லா கேன்சர் நோய்க்கெல்லாம் அருமருந்தாக விளங்கும். கேன்சருக்கெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வைத்தியம் செய்துக்கிட்டே ஒரு வைத்தியரை பார்த்து வைத்தியம் செய்துக்கிட்டே அவங்க இந்த கஞ்சியை தான் இது கஞ்சி குடிக்கிறவங்க சாப்பிடாதவங்க கூட இந்த கஞ்சி குடிப்பாங்க. சாப்பாடே ஏற்றுக்கல, நோய் எனக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த கஞ்சியை குடிப்பாங்க. இந்த கஞ்சி குடித்தாங்கன்னா குடிக்க அவங்களுக்கு வந்து ஆயுசு கூடும், அந்த மருந்தும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வந்து ரத்தசாலி. எல்லா நோய்க்கும் இந்த ரத்தசாலி சேர்த்து தான் கொடுக்கணும். எந்த அரிசியாக கூட சேர்த்தாலும் ரத்தசாலி சேர்க்கணும். ஏன்னா இதுதான் ரத்தத்தில் வேலை செய்யக்கூடியது, ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமாக இருக்குது, கேன்சர் மாதிரியான நோய் இருக்குது, ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, அப்படிப்பட்டவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ரத்தசாலி போட்டிருக்கிற எல்லா கஞ்சி மிக்ஸுடைய அரிசியோடு சேர்த்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த முறை வந்து இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இலுப்பை பூசம்பா, பேரலைஸ், பக்கவாதம் உள்ளவங்களுக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, தலையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு வைத்தியத்தோடு இந்த அரிசியை உணவையும் மாற்றி அமைக்கணும். உணவு ரொம்ப முக்கியமானது. உணவை மாற்றி அமைக்கணும். இந்த அரிசி வந்து பிரதானமாக வேலை செய்யும். இலுப்பை பூசம்பா மிகுந்த மனம் கொண்டது. நவரா அரிசி கேரளா, உங்களுக்கு ஏற்கனவே நான் பதிவு போட்டிருப்பேன். கேரளா வைத்தியர்கள் வந்து சர்க்கரை நோய்க்கு கொடுக்குற அருமருந்தான அரிசி, ரொம்ப அருமையான அரிசி. இதெல்லாம் சேர்த்து தான் இன்னும் நம்ம நிறைய அரிசியை சேர்க்குறோம். இது வந்து வெள்ளைக்காரங்க. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ரொம்ப நிறைய பேர் இதெல்லாம் பயிர் வைக்க மாட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 பேர் ரொம்ப இயற்கை விவசாயத்தில் தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான ரகங்களை பயிர் வைப்பாங்க. வெள்ளைக்கார் இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டி. மருத்துவ குணம் அதிகம் கொண்ட அரிசிகளில் இது ஒரு ரகம். வாசனை சீரக சம்பா, மணி சீரக சம்பா. மணி சீரக சம்பாலாம் நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் ஒரு 2-3 பேர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் நாங்கள் விதை கொடுத்து ஒரு 10 பேர் பண்ணுறாங்க. கஞ்சி மிக்ஸ் இதுங்க. இது எல்லாமே சேர்த்து கலந்து அரைச்ச கஞ்சி மிக்ஸ். இது வாங்கிக்கிங்க. கிலோ 180 ரூபா. கொளத்தூர் மா சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் கஞ்சி மிக்ஸ் கலக்கிறோம். அதில் மிக அரிய வகையான ஒரு ரகத்தை உங்களுக்கு 2 ரகத்தை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துளசி வாசனை சீரக சம்பா. துளசி வாசனை சீரக சம்பா இது ரொம்ப ரேர் வெரைட்டி. விவசாயிங்க வந்து இதை சரியாக யாரும் பயிர் வைக்கிறதில்ல. நாம் மட்டும் இது மருத்துவ குணம் நிறைஞ்சதுனால ஒரு சில ரகங்களை நம்ம பயிர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ போட்டுருக்கிறது இது வந்து நவரா, சர்க்கரை நோய் ஸ்பெஷலிஸ்ட்டு. அடுத்தது உங்களுக்கு பிச்சாவாரி. இதுவும் இந்த ரகமும் ரொம்ப ரேர் வெரைட்டி. உங்களுக்கு யாருமே பயிர் வைக்க மாட்டாங்க. அதிக மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஸ்பெஷலாக வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கிறவங்க, ரொம்ப தீவிரமாக வந்து சத்து குறைபாடு இருக்கிறவங்க, சிறு வயசில் வந்து சிறு பிள்ளைங்க சத்து குறைபாடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரிசிகளை நம்ம பரிந்துரை செய்கிறோம். இந்த அரிசிகளை வந்து அதிகமான பேர் பயிர் வைக்கிறதில்ல. பிச்சாவாரின்ற ரகம் ரொம்ப ரேர் வெரைட்டி. அடுத்தது வெள்ளைக்கார். மிக அற்புதமான அரிசி, கார்காலத்தில் விளையிறது. இதுவும் ரொம்ப ரேர் வெரைட்டி. தமிழ்நாட்டில் வந்து நம்மளை போன்ற ஒரு சில ஆட்கள் மட்டுமே செய்வாங்க இந்த ரகங்களில். இதெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச அரிசி. அடுத்தது இரத்தசாலி, இரத்த விருத்தியின் ஸ்பெஷலிஸ்ட். இதுங்க இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அருமருந்தாக விளங்கும். இதையும் நம்ம இந்த அரிசியோடு கலக்கிறோம். அடுத்தது கருங்குருவை. எல்லா நோய்க்கும் அருமருந்தாக விளங்கக்கூடியது கருங்குருவை. நான் எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டு வரேன். கருங்குருவை இல்லாமல் எந்த அரிசியும் வந்து வேலை செய்யாது. எல்லா நோய்க்கும் அருமருந்தாக விளங்கக்கூடியது கருங்குருவை. கஞ்சி மிக்ஸுக்கு ரொம்ப டாப்பான வந்து ரிசல்ட் வரும் சர்க்கரை நோய்க்கு அல்லது மற்ற நோய்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் கஞ்சி மிக்ஸ் எப்படி கலக்குறாங்கன்றதை அவர் நமக்கு சொல்லியிருப்பார். நம்ம அண்ணன் வந்து கண்ணமங்கலத்தில் இருக்காங்க, நாங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இப்போ அங்கே நீங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி அவங்க வந்து பேக் பண்ணி செப்பரேட்டாக செம சூப்பரான பேக்கிங், உள்ள கவரில் கஞ்சி மிக்ஸ் போட்டு மேலே உர போட்டு உங்களுக்கு எங்கே அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து உங்களுக்கு வந்து அவங்க இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இது எனக்கு நேற்று தான் வந்திருக்கு.
ஆனால் நான் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட இதை ஒரு 2 மந்த்தாக சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இவரோட நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி பயனடைங்க. இதில் பாருங்கள், அவர் நம்பர் இங்கேயும் இருக்கும் பாருங்கள். இந்த நம்பரும் அவர் நம்பர் தான். அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கி இந்த கஞ்சி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இவர் நிறைய ப்ராடக்ட்லாம் இயற்கையில் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அந்த வீடியோலாம் சென்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். இயற்கையை மிஞ்சது எதுவுமே கிடையாது. விவசாயம் காப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.